கும்பம் ராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இந்த குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். 5ஆம் இடத்திற்கு குரு போகிறது ரொம்ப நல்லது தானே. ஏனென்றால் அவர் அங்கிருந்து கொண்டு 11ஆம் இடத்தை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறார். இப்போ 5ஆம் இடத்தை கெடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பக்கம் அப்புறம் சொல்கிறேன். இந்த 11ஆம் இடத்தை ஸ்ட்ரைட்டாக பார்க்கறதுனால நீண்ட காலமாக போட்டு வைத்த திட்டங்கள் வெற்றி பெறும். எப்படி? பணம் 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 வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, அசிங்கப்பட்டீர்களோ, கவலைப்பட்டீர்களோ, கஷ்டப்பட்டீர்களோ, அந்த இடங்களிலெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், நல்ல மாற்றம், ஒரு நிறைவான மனநிலைகளை வைத்துக்கொண்டு குடும்பத்தை பார்க்கின்ற தோரணையான மாற்றங்கள், இவைகளெல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கண்கூடாக இந்த வருடத்தில் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கிறத பார்ப்பீங்க. ஏனென்றால் அவர் அங்கிருந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்த்தால் 11ஆம் இடம் லாபம், வெளிநாட்டு பயணங்கள், யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள், பெரிய பெரிய திட்டங்களை தீட்டுவது, விட்டுப்போன காசெல்லாம் வசூல் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக இருக்கும், கடன்கள் கட்டி முடிப்பது, புதிய சொத்துக்கள் பெற்றுக்கொள்வது, புதிய மாற்றங்களுக்கு செல்வது, இப்படிப்பட்ட நிறைய மாற்றங்களை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அள்ளி வழங்கக்கூடியதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது உறுதியாக கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள், முன்னோர்களின் உதவிகள், உங்கள் சொத்துக்கள் அல்லது உங்கள் பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய வரவுகள், இப்படி நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு மொத்தத்தில் மனசு கொஞ்சம் சாந்தி அடையுது, சாந்தம் அடையுது. அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய திணறி போய் இருந்த வாழ்க்கை, அடுப்பு மேலே உட்கார்ந்துட்டு வாழ்ந்தோங்கிற மாதிரி இருந்த நிலைகள் மாறி இப்பொழுது அமைதியாக இருக்கலாம், ஏசி ஓடுது, குழுக்குழுன்னு வாழ்கிறோம், இப்படிங்கிற தன்மை கலந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையெல்லாம் இப்பொழுது தெரிய வரும். ஏனென்றால் உங்கள் ராசியவே குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த குரு பகவான் ராசியை பார்ப்பது என்பது கண்டிப்பாக உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். எது சரி, எது தவறு, யார் நல்லவர், யார் கெட்டவர், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, இதுக்கெல்லாம் ஒரு பிரேக் வேணுமா இல்லையா? BMW கார் வாங்கினா கூட பிரேக் இல்லைன்னு அந்த வண்டி விபத்து தானே. அப்போது உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்துக்களை தவிர்ப்பதற்கு தேவைப்படுகின்ற ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் என்பது உங்களுக்கு வந்துடும். அதிலையும் குறிப்பாக சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ தான் உங்களை பற்றி உங்களுக்கு விளங்கும். நாம் என்ன தப்பு பண்ணணும், நாமே இதை போய் பண்ணாமல் விட்டோம், இப்படிங்கிற தத்துவம் எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மற்றவர்களோடு இணைந்து எப்படி செயலாற்றுவது என்பதையே நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ வருது போகுது, சீக்கிரமாக இதெல்லாம் முடிச்சிடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தின் கோளாறு காரணமாக நடந்ததே தவிர உண்மை என்று பார்த்தால் அது உண்மை அல்ல. நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க, நிறைய தேவையற்ற திட்டங்கள் போட்டிருப்பீங்க. இது எல்லாமே ஏழரசனியின் ஒரு காரணமாக இருந்தது. இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றங்கள் நிகழ்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதுலேயும் குரு லக்ன ராசியை பார்ப்பது என்பது உங்களுக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இதை எடுத்துக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட நிலைகளோடு உங்களுடைய இந்த குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்து இருந்தது சார், பூரா கடனில் போச்சு சார், கெட்டினா தான் சார் அது என் சொத்து. ஆமாம், கார் வாங்கினேன், இன்னும் லோனை கட்டி முடிக்கலை, அதுக்குள்ளே திரும்ப அது மேலே நான் டாப்அப் பண்ணி லோன் வாங்கிட்டேன். இப்படிப்பட்ட பொருளாதார பற்றாக்குறைகள், குறைபாடுகள், குற்றங்கள் அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுவதும் அதை தவிர்ப்பதற்கும் உண்டான மன ஓட்டத்திற்கு பாடம் நடத்த வருகிறார் இந்த குரு பகவான். 5ஆம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்ப்பதும் 9ஆம் இடத்தை பார்ப்பதும் அற்புதமான ஒரு நிகழ்வு. அடிப்படை ஜாதகத்திலேயே ஒரு நல்ல ஜாதகம் என்று எடுத்துக்கொண்டால் குரு பகவான் ராசியை லக்னத்தை பார்த்து கொண்டிருந்தால் அது நல்ல ஜாதகம் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ ராசியையும் பார்க்கிறார், 9ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். தகப்பனுடைய உடல்நிலைகள், தகப்பனாரிடமிருந்து வரவேண்டியது, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும். என்ன 1-2 இடங்களில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். வீட்டுக்குள்ளே வயதானவங்க இருந்தாங்கன்னா உடல்நிலை பாதிக்கப்படும். ஏதாவது உங்களுக்கு பெட்டில் போய் 4 நாள் படுத்திருந்துட்டு வீட்டுக்கு வந்தாங்கங்கிற மாதிரி செய்திகள் வர ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் ஒரு செலவுகளோட சம்பந்தப்பட்ட விஷயமே தவிர அந்த செலவுகளையும் சமாளித்து கொள்ளுகின்ற அளவிற்கு கண்டிப்பாக வருமானங்கள் உண்டு. நீங்கள் ஒரு புதிய பாதையை, புதிய உலகத்தை, புதிய வாழ்க்கையை நீங்கள் சந்திப்பது போன்று ஏராளமான நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும். அதிலையும் குறிப்பாக வாகனங்களை வைத்து இயக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள்,
இயந்திரங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், கார்ப்பரேட் கம்பெனிங்க, பெரிய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய தொழிலதிபர்கள், இப்படிப்பட்ட அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சி என்பது சால சிறந்ததாக இருக்கக்கூடிய காரணத்தினால விட்டதையெல்லாம் பிடித்து கொள்வதற்கும் நட்டத்தையெல்லாம் தேர்ச்சி கொள்வதற்கும் மிக சிறப்பானது ஒரு அற்புதங்களை இந்த குரு பெயர்ச்சி செய்யும். சரி சார், அதெல்லாம் கரெக்டு. 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, அது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, இந்த 7.5 சனி கூட கும்பத்தில் பிறந்த இந்த 30 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கடினத்தை காட்டுமே தவிர 30 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு இந்த 7.5 சனினால் பெரிய பாதகம் என்பது இல்லவே இல்லை. பயப்படாதீங்க. அதுபோல் ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 2ஆம் இடத்திற்கு இல்லை ராசியில் ராகம் வருகிறார், 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் போட்டி பொறாமல் வராமல் பார்த்துக்கணும், ஒருத்தர் அனுசரித்து போகணும். ஏதோ ஒருத்தர் தவறு பண்ணுவது போல் இன்னொருத்தர் மனசு சொல்லும், அதை முழுக்க போட்டு ஆராய்ச்சி பண்ணி சண்டை போட்டு விதண்டாவாதம் பண்ணிட்டு போகக்கூடாது. இவைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளின் கவனத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இந்த குரு பகவான் ராகுவை பார்த்து கொண்டிருக்கிறார், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவை. அப்போ பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்காணியுங்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை புனிதமாக ஆட்சி மகிழுங்கள். இப்படிப்பட்ட அனைத்தையும் செய்கின்ற போது பெரிய குறைகள் எதுவும் வாய்ப்பில்லை. இதை எப்படி சொல்லணும்னு கேட்டால், கடந்த சில வருடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த வருடம் இருக்கின்ற கிரக சஞ்சாரங்களில் குறிப்பாக குரு பகவானுடைய மாற்றத்திற்கு பிற்பாடு நன்மைகள் ஏராளம் உண்டு. தீமைகள் 1-2 உங்களோட அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளை வைத்து நடக்குமே தவிர சமாளிப்பது எளிது, சிறப்புகள் அதிகம். இப்படிங்கிற விதத்தில் உங்கள் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் செய்யும். மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் 7.5 சனி ஜென்மச்சனியாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் இதே ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 4ஆம் இடம்னு எடுத்துக்கொண்டாலே கொஞ்சம் சுகத்தோட சம்மந்தப்பட்ட இடம் தான். ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியதோட சுகத்தோட சம்மந்தப்பட்ட இடம். நீங்கள் இந்த குரு பயிற்சியில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் பேணணும். என்ன சார் எடுத்தோட நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். நிறைய லாபங்கள், நிறைய நட்டங்கள் இதெல்லாம் வழக்கமாக நடந்து போகுங்க. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வந்தால் சமாளிச்சுட்டு போயிடலாம். ஆனால் உடம்பு கெட்டு போச்சு, ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எங்கே போய் நம்ம எதை போய் சரி பண்ண முடியும்? அதனால் முதல்ல சொல்கிறது என்னன்னு கேட்டால், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுலேயும் குறிப்பாக ஆண்களாக இருந்தால் ஹார்ட் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு பெயின் இருக்கிற மாதிரி இருந்தால் உடனே டாக்டரை பார்த்துருங்க. அதே மாதிரி ஷோல்டர் பெயின் இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் டாக்டரை பார்த்துக்கோங்க. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பயந்து போய் போகணுங்கிறது இல்லை. ஒரு செக் பண்ணிக்கிட்டால் சந்தோஷமாக நீங்கள் வாட்டில் தூங்கி எந்திக்க வேண்டியதானே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடம் என்பது உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு சபையில் பேசுகிறோம், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். மற்றவங்க வேறு மாதிரி நினச்சிருவாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு விதத்தை நம்ம எடுத்து சொல்கிறோம், இது எப்படி சரியாக தப்பாங்கிறத முன்கூட்டி திட்டமிடுதலில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கொடுக்கல் வாங்கல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், வர்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இப்படி உங்களுடைய கௌரவத்தையும் புகழையும் கெடுத்து கொள்வதற்கு நீங்களே காரணமாக மாறிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்துக்கணும். இது மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ். இது ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டால், உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, பார்க்கின்ற இடத்த கொஞ்சம் கஷ்டப்படுவார். இந்த பார்க்கின்ற இடமே 7ஆம் இடமாக இருக்குது. அப்போ இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டது. அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக நீங்கள் தொழில் ரீதியாக பெருத்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். நேற்று வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார், அது ஒன்றும் சரியாக வரல, தூக்கி போட்டேன், புதுசாக இதுக்கு வந்துட்டேன், இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் வருவீங்க. நிறைய பேர் கடல் கடந்த வாணிபம், கடல் கடந்த பயணங்கள், கடல் கடந்து சென்று செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். இந்த 4ஆம் இடத்திலிருந்து கொண்டு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் நடக்கும், நல்ல மாற்றங்களாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளுகிற மாற்றங்களாக இருக்கும். என்னது ஆரம்பமாக இருக்கிறதுனால பதட்ட சூழ்நிலைகளும் பதட்ட மனநிலைகளும் உங்களுக்கு உண்டு. இதே போல் அந்த 10ஆம் இடம் என்பது வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப இன்வால்வாக வேலை பார்க்கணும். உங்களுக்கு கொடுக்குற வேலையை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தா என்ன குறைஞ்சு போகுதுங்கிறத ஏற்றுக்கொண்டு சகிப்புத்தன்மையோடு அந்த வேலை தளங்களில் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை காட்டணும்.
இதே போல் 10ஆம் இடம் என்பது குறிப்பாக சொல்லணுன்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் பெருகும். புதிய தொழில் வாய்ப்புகள், தொழில் அகலப்படுத்துறது, அகலக்கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் வரும். இதே போல் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னதான் உடம்புல பிரச்சனைகள் வந்து போனாலும் பெரிய குறைகளோ ஆபத்துக்களோ சிக்கல்களோ சிரமங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை, பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மனசை போட்டு ஒரு சின்ன ஒரு ஆட்டிட்டு போகும். அதே போல் இந்த 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழுவது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுவது, குடும்பத்தில் சகிப்புத்தன்மை வளருவது, குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப செய்திகள் சுபகாரியங்களை செய்து காட்டுவது, இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகளையும் ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் வெட்டி செலவுகள், வீண் செலவுகள், விதண்டாவாதங்கள், கொள்கை முரண்பாடுகள் இவைகளெல்லாம் நின்று போய் எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிற மாதிரி, எல்லாரும் உங்களை பார்த்து விரும்புகிற மாதிரி உங்களோட நடைமுறை பாவனைகள் இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு. சில பெண்களுக்கு சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வராமல் பார்த்துக்கணும், ஏதாவது தலையில் இந்த மாதிரி இடங்களில் அடிபடாமல் பார்த்துக்கணும், அதே மாதிரி கரண்ட கால் கீழே பாதங்கள் இதில் எல்லாம் ஏதாவது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். மொத்தத்தில் சொல்லணுன்னா இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடியதுலேயும் ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால உடல் நலத்தில் பிணிப்பீடைகள் வராமல் ஒரு பக்கம் பார்த்து கொள்றதுக்கு ட்ராக்கு போட்டுக்கணும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேகமாக வளருவதற்கும் வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கும் ஒரு ட்ராக்கு போட்டுக்கணும். மொத்தத்தில் குடும்பத்திற்குன்னு ஒரு தனி ட்ராக்கு போட்டுக்கணும். ஆக குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி, குழந்தைகள், பிள்ளைகள், குடும்பத்திற்கு தேவைப்படுகின்ற வாங்கிறது கொடுக்கறது எல்லா விஷயத்திலையுமே மிக தெளிவான ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்றதுக்கான திட்டங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உறுதியாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கின்றார், 10ஆம் இடத்தை பார்க்கின்றார், 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். 10, 12 என்பது வரவுகளை சார்ந்து இருக்கக்கூடிய நம் செலவுகளை சார்ந்திருக்கிறது. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது அஷ்டமகா லட்சுமிகளை உள்ளடக்கிய இடம். உறுதியாக உங்களுடைய பஞ்சம், பசி, பட்டினி, கொடுமை, துக்கம், துயரம், தரித்திரங்கள் இவைகளெல்லாம் தீர்ந்து போகிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. இளைஞர் பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் அற்புதமாக அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள், பயணங்கள், இதன் மூலமாக வெற்றி வாகை சூடுவது, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அப்போ 7.5 சனி ஒன்றும் பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா அந்த 7.5 சனிக்கு உண்டானது கொஞ்சம் வரதான் செய்யும், நீங்கள் சமாளிக்கத்தான் போகிறீங்க. அடிப்படை தசாபுக்திகள் ஜாதகத்தின் அடிப்படையில் கிரக சஞ்சாரங்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த 7.5 சனியை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டாம். ஆனால் 12ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் கேது போகிற காரணத்தினால எதிரிகளை வென்று காட்டுவதற்கும், பொருளாதார பற்றாக்குறைகளை சரிப்படுத்தி கொள்வதற்கும், பொருளாதாரத்தில் நீங்கள் மீண்டு வெளியில் வருவதற்கும், கடன்கள் கட்டப்படுவதற்கும், குறைகள் தீர்க்கப்படுவதற்கும் இதற்கு சம்பந்தப்பட்ட உதவிகளும் பொருளாதார விருத்திகளும் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு உண்டு. இப்படியாக இந்த குரு பெயர்ச்சிக்கு பிற்பாடு மீனத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை பயணம் என்பது இப்படி தொடரும். அநேக நன்மைகள் உண்டு என்பதுதான் உண்மை. நேர்களே, இதுவரை குரு பெயர்ச்சி என்ன செய்யும், யாருக்கு நன்மை என்று சொல்லக்கூடிய விதத்தில் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக விழாவாரியாக நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறோம். இதே போல் இன்னும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.